எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். மேடம், பில்லிங் செக்ஷன் அந்த பக்கமா இருக்கு. இது அட்மிஷன் போற இடம் மட்டும்தான். இது பில்லிங் பணம் அல்ல. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் பணம் இது. கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க மேடம். என்ன சொல்றீங்க? யார் நீங்க? எதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படி என்ன ஹெல்ப்? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கூல். எழிலுங்கிற பேர்ல இங்க ஒரு பேஷண்ட்டை நாங்க அட்மிட் பண்ணிருக்கோம். அவர் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அவரை நாங்க ரொம்ப சீக்கிரட்டா இந்த இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அவரை தேடி கைலங்கிற பேர்ல ஒரு பொண்ணோ இல்ல அந்த கையில் சம்பந்தப்பட்ட யாரோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கேட்டா இங்க எழிலுங்கிற பேர்ல யாரும் அட்மிட் ஆகலன்னு அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும். அவங்க எப்படி கேட்டாலும் நீங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சிடணும். இந்த ஹெல்ப்பை எனக்காக நீங்க பண்ணுவீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த பணத்தை பிடிங்க. நான் சொன்ன விஷயத்தை செய்யுங்க. இதுல வில்லங்க எதுவும் இல்லையே? ஒரு வில்லங்கமும் இல்ல. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன், கேளுங்க. கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன் தீபிகா. கையலுக்கு அவ சாகர வரைக்கும் எழில் எங்க இருக்கான் என்ன பண்றாங்கிற விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யார மன்னிச்சாலும் என்னால அவளை லைஃப் லாங் மன்னிக்கவே முடியாது. அவ பண்ணதை மறக்கவும் முடியாது. நல்ல வேளை நீ கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சு அட்மிஷன் போடுற இடத்துல யார் வந்து கேட்டாலும் எழிலுங்கிற பேர்ல அட்மிஷன் போடலன்னு சொல்ல சொன்ன பாரு. கிரேட் தீபிகா நீ. ஆண்டி, நான் பார்க்கத சாதாரண ஆள் மாதிரி தெரிவேன். ஆனா பயங்கரமா யோசிப்பேன். ஒரு விஷயம் இப்ப இப்படி நடக்குதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எப்படி அது பிரச்சனையா வருங்கிறத முன்கூட்டியே யோசிச்சு நான் ஒரு விஷயத்தையும் பண்ணுவேன். நீங்க தைரியமா இருங்க. எழில் எங்க இருக்காருங்கிற விஷயம் கையிலுக்கு இப்ப இல்ல, எப்பவுமே தெரியாது. கண்டிப்பா மேடம். அங்க பாருங்க அவ எப்படி பரிதவிக்கிறான்னு. சார் என்னாச்சு? நான் சொன்ன அந்த நேம்ஸ்ல அட்மிஷன் ஏதாச்சும் இருக்கா? மேடம், நீங்க சொன்ன பேர்ல எந்த ஒரு அட்மிஷன் அங்க இல்ல. ஆனா சிவசங்கரின்ற பேர்ல ஒரு அட்மிஷன் இருக்கு. சிவசங்கரிங்கிற பேர்லயா? எந்த கேஸுக்காக இங்க அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வந்து அது ஒண்ணு இல்ல. அவங்க பையனை ஏதோ காணோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க. பிபி அதிகமானதுனால ஃபுல் பாடி செக்அப் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் ரத்தம் கம்மியா இருக்குன்னு பிளட் ஏத்திருக்காங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல மேடம். வேற ஏதாவது இருக்கா மேடம்? கொஞ்சம் வழி விடுங்க. அட்மிஷன் போற அட்டெண்டர்லாம் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மேடம். சாரி. இங்க நம்ம 3 பேர் இருக்கிறது நல்லது இல்ல. அவ நம்மள பார்த்ததுனாலதான் அட்மிஷன் போடுற இடத்துல போய் ஏதோ விசாரிச்சிட்டு இருக்கா. நீங்க முன்னாடி போங்க. ஆமா கௌதம், நீங்க சொல்றது சரிதான். அவ கண்ணுல நாம திரும்ப மாட்டிக்க வேண்டாம். வாங்க போங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. கயல் சிஸ்டரை பார்க்கணும். சரி. நான் அவங்களோட ஃப்ரெண்ட் சக்தி. ஓகே, அவங்க அங்கதான் இருப்பாங்க. அங்க போய் பாருங்க. ஆமா.
கௌதம், அந்த கையல் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையன் இங்க இருக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலோ இல்ல பிரைவேட்டா என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கற மாதிரியான ஏதாவது ஒரு இடம் இருந்தா சொல்லுங்க. மேடம், உங்க பையன் இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல அவரை இங்கிருந்து ஷிஃப்ட் பண்றது எனக்கு சரியா வரும்னு தோணல. மேடம், நான் சொன்னல கையிலோட ஃப்ரெண்டு சக்தி, அவதான். இவன் இங்க என்ன பண்றான்? மேடம், கையில ஒரு டேஞ்சர்னா இவ அதை விட டேஞ்சர். இவளையும் அவளை லேஸ்ல எடை போட்டுற முடியாது மேடம். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வா. என்னையே மடக்கிறதுக்காக கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு வந்தவ தானே அவ. இப்ப எதுக்கு கையில பார்க்க இங்க வந்திருக்கான்னு தான் தெரியல. அதத்தான் கௌதம் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கையில் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா, இன்னொரு பக்கம் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவ வேற அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்க எழில கையில் கண்டுபிடிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அதனால இம்மிடியட்டா இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்றேன். மேடம், அத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவ வந்ததுனால டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. எதுக்கு மேடம் உங்க பையனை நீங்க இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணணும்? எலிக்கு பயந்து புலி எங்கேயோ ஓடின கதையெல்லாம் இருக்கு. எழில இங்க இருந்து ஷிஃப்ட் பண்றதை விட அந்த கையில இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையை விட்டு தூக்குறதுக்கான ஒரு வேலையை நான் பண்றேன். ஆமா ஆண்டி, டாக்டர் சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. எழில் இப்ப நார்மலாவா இருக்காரு. அவரை இங்க அங்கேன்னு தூக்கிட்டு அலையறதுக்கு அந்த கையலுக்கு பயந்துகிட்டு நாம எதுக்கு அவரை இங்க எங்கேயும் தூக்கிட்டு அலையணும்? டாக்டர், நீங்க சொன்ன ஐடியா ஓகே. ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல நடந்துருமா? ஏன் நடக்காது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு மேடம் கவலைப்படுறீங்க? இன்னும் 1 மணி நேரம், இன்னும் 1/2 மணி நேரம் கையால இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய விடாம மொத்தமா தூக்கி விட்டுறேன். மேடம், உங்களுக்கு இந்த ஐடியா ஓகே தானே? நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலையோன்னு தோணுது. அப்படி இல்ல கௌதம், எதை பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணிடுங்க. என் புள்ள இருக்கிற இதே ஹாஸ்பிட்டல்ல கையில் இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. எங்க கையில் கண்ணுல எழில் பற்றுவானோன்னு ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமே அந்த கையில மொத்தமா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பேக் பண்றேன். அதுவும் இன்னைக்கே, இப்பவே. ஆ